This video is sponsored by Buymark eShopping. இந்த ஷாப்பிங் ஆப்பில் உங்களுக்கு தேவையான டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் உங்கள் லோக்கல் ஸ்டோரில் விட இங்கே கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும் குறைஞ்ச ப்ரைஸில் வாங்கிக்கலாம். இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் வெளியில் நம்ம வாங்குறத விட இங்கே ரேட் கம்மியாகவே கிடைக்கிது. இது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிவிட்டு எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நமக்கு நம்ம வந்து இதில் ஆற்று மீன் உயிருள்ள மீனை வந்து எப்படி மீனை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பின்னாடி திருப்பி பிடிச்சா ரெட்டி வழுக்குதுங்க. எனக்கு உன்னை மட்டும் நீ அடிச்சுன்னா நான் வேணா பிடிச்சா இருக்கிறேன். எதுக்கிட்டே இந்தா ஏங்க அடுப்பு சாம்பல் கொஞ்சம் கூட இல்லையா? அப்படி அடுப்பு வச்சு எரிப்பாங்க பிரியாணி வச்சு. அடுத்தியா இந்த இது அடுப்பு சாம்பார் தான் நல்லா இருக்கும். இது யார் அடுப்பு எரிக்கிறா? வெளியே வச்சு எரிச்சுக்கிட்டுன்னா அதை வீட்டில் ஒரு நாள் பிரியாணி நடத்துனது லைட்டாக நல்லா அப்படி வச்சு சடக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கட்சி சிலம்பு கையிலே வச்சுட்டு அவ்வளோதான், கையில் தான் வரைக்கணும். அவ்வளோதான். இந்த பித்தத்தை மட்டும் கலக்கக்கூடாது, கலந்தாலும் கஷ்டப்படுத்து. ஆனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த விற்கிறவங்களே எல்லாமே அறுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. காமி உள்ளார மச்சா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரா காமி உள்ளார. அப்படியா? சரி சரி மச்சான், இப்போ நான் ஒன்று இப்படி செய்கிறேன், பார்க்குறீங்களா?
இதை வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ரெண்டாக அறுத்தோம்னா இது பாதி ஆகிக்கும். இது நம்மளுக்கு இப்போ இவ்வளோ தூரம் வேஸ்ட் தானே. ஆமாம் ஆமாம். மெயின் வந்து மீன் என்ன தெரியுமா நூரி, இந்த குடல் இருக்கு பார்த்தியா, இந்த குடலில் கருப்பு கலர் இங்கே இந்த கருப்பு இருக்காது. ஆமாம். இதான் பித்தம். இப்போ இதை உடச்சோம்னா பச்சை கலராக வரும். அதுக்கு மட்டும் கலங்கக்கூடாது. அது கலந்துச்சுன்னா வந்து கசப்படுத்து, மீன் கசக்கும். அப்படியா? உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் எப்படி இதெல்லாம் தொடர்ந்துருக்கோம் உனக்கு 3 மணி ஆயிடும். இரு நானும் வரேன்.